ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இப்போ நம்ம பிசி அல்டிமேட்ல சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா, அதுல நம்ம 3வது எபிசோட் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. நம்ம சீரியஸ்ல நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து வரலாறு பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க ஓகேங்களா அந்த எபிசோட் போய் பார்த்துருங்க. வரலாறுல பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக்கா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அடுத்து 2வது சோசியல் சயின்ஸ் 2வது எபிசோட்ல பாலிட்டிக் ஓகேங்களா, சிவிக்ஸ் குடிமையியல் பார்த்துருந்தோம். அதுல பற்றி இந்திய அரசியலமைப்பு பத்தி ஓவரியோ ஒரு விஷயம் ஒரு 20 கொஸ்டின் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. இனி நம்ம பார்க்க போறது எக்கனாமிக்ஸ். அப்படி இன்னொரு சப்ஜெக்ட் நம்ம டச் பண்ணிருந்தோம். அதுக்காக நம்ம எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா. எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் டீச் பண்றாங்கறது சொல்லிடுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்து என்ன டாபிக் டீச் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு முந்திர வீடியோ சொல்லிருக்கேன் சொன்னேன். எஸ், நான் இந்த வீடியோட எண்டிங்ல எப்பவும் போல நம்ம சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட வச்சு ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா நான் என்ன சொல்றேன்னா அடுத்த வீடியோ ஓகேங்களா, அடுத்த வீடியோ வந்து என்ன டாபிக் சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்சா ஆல்ரெடி படிச்சவங்க அந்த டாபிக் கொஞ்சம் என்ன பண்ணுங்க ரெஃபர் பண்ணிட்டு கொஸ்டினுக்கு ரெடியா இருங்க. எந்த மாதிரி வந்து நம்ம கொஸ்டின் எல்லாமே எவ்வளவு அட்டென்ட் பண்ண முடிஞ்சதுங்கிறது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. நீ டாபிக் போலாமா? பொருளாதாரம் ஓகேங்களா. சின்ன வயசுல இருந்து நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து அதிகமா படிச்சிருக்க மாட்டோம். ஏன் அப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சது ஓப்பனா நான் எல்லா கிளாஸஸ் சொல்றது பொருளாதாரத்தோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேசுறது தான். என்ன அப்படி பண்ணா சின்ன வயசுல நான் படிச்ச ஸ்கூலா இருக்கட்டும், நீங்க படிச்ச ஸ்கூலா இருக்கட்டும், எல்லாரும் படிச்ச ஸ்கூலா இருக்கட்டும் ஓகேவா, சோசியல் சயின்ஸ் ஒரு டீச்சர் ஒரு சாரா வருவாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது இருந்தாலும் ஓகேங்களா, ஒரு சில விஷயம் ஒரு சில டீச்சர் தான் ரொம்ப ரொம்ப குவாலிஃபைட். இப்போ நான் படிக்கும் ஸ்கூல்ல தான் பார்த்தீங்கன்னா 10th வந்த சார் வந்து வெல் குவாலிஃபைடு ஓகே, எல்லா சப்ஜெக்டையும் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா அதே இது ஓகே இன்னொருத்த வேற பசங்க எல்லாம் கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்தா சோசியல் சயின்ஸ் டீச்சர் தான் வந்தாங்கன்னா ஒன்னு ஹிஸ்டரி அப்படியே ஜியோகிராஃபி, இது 2 தான் அவங்க கொஞ்சம் வெதன் கிட்ட இருப்பாங்க. இன்னொரு சில டீச்சர் தான் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு எந்திப்பா ஓகே ரேவதி எந்தி இந்த பக்கத்துல வாசி அப்படியே வாசிக்க விட்டு புரிஞ்சதா கேட்டு கிளம்பிடுவாங்க பார்த்துருப்போம் ஓகே. அப்படியே நடத்தினாலும் மேக்சிமம் அவங்க எல்லாரும் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி மட்டும்தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நடத்துற மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஒரு சில ஸ்கூல்ல எல்லா ஸ்கூலையும் நான் சொல்லல ஓகேங்களா. அப்போ பொருளாதாரம் நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா 6th 7th 8th 9th 10th வரைக்குமே நம்ம அதிகமாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருக்க மாட்டோம் ஓகேங்களா. ஏன்னா அது வந்து நடத்தும் போது அதிக முக்கியத்துவம் நடத்திருக்க மாட்டாங்க. நம்ம தான் அதுல இருந்து கம்மியாக தான் கொஸ்டின் வரும் ஓகே, இந்த 5 மார்க் படிச்சாலே போதும் கொஸ்டின் வந்துடும் அந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு போயிருப்போம். மேபி 11th 12th எக்கனாமிக்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா அப்படின்னா நல்லா படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. மேற்படி நார்மல் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எக்கனாமிக்ஸ்ல பிசில நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு தான் எக்கனாமிக்ஸ் படிக்க வேண்டிய தேவை. பேசிக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியா நம்ம வந்து கதை பேசிக்கிட்டே வந்து நம்ம கொண்டு போயிடலாம், எக்கனாமிக்ஸ் கொண்டு போயிடலாம். ஈஸியா தான் இருக்கும் ஓகேங்களா. கொஞ்சம் ஞாபகம் மாதிரி தான் இருக்கும். அதையும் நம்ம எப்படி சுலபமா படிச்சுக்கலாம், திருப்பி பேசி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் துறைகள், ஆனால் எக்கனாமிக்ஸ்ல என்ன துறைகள் இருக்குது, அதனுடைய முக்கியமான பங்களிப்பு என்ன, அது எப்படிதான் பிரிக்கிறோம் சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த டாபிக் ஓகே எப்பவும் போல இந்த 4 டாபிக்ல இருந்து 20 கொஸ்டின் இருக்குது. இதை பார்த்துட்டீங்கன்னா என்ன முடிஞ்சு போச்சு, இந்த டாபிக்க படிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நான் ஃபுல்லாமே சொல்லிட்டு மாதிரி இருந்துரும் ஓகேங்களா. ரைட், அடுத்து திட்டக்குழு பத்தி இருக்குது, 5ஆண்டு திட்டம் பத்தி இருக்குது, நிதி ஆயோக் பத்தி இருக்குது ஓகேங்களா. எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. இந்த 4 டாபிக்ல இருந்து 1 அப்படின்னா 2 கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். அது பிசியா இருக்கட்டும் எஸ்ஐயா இருக்கட்டும் ஓகேங்களா. வேற எந்த எக்ஸாம்பிள் தான் 5ஆம் திட்டம் கூட இருக்கும் ஓகேங்களா. அதனால உங்களுக்கும் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளையும் இந்த 4 டாபிக்ல இருந்து 1 மேபி நல்லா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா 2 கூட இந்த டாபிக் கேட்கலாம் ஓகே. துறைகள் இருந்து 5ஆம் திட்டத்துல இருந்து 1 கேட்கலாம் சரிங்களா. ஆனால் நல்லா படிச்சுக்கோங்க. போன வருஷம் 5 இயர் பிளான்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது ஓகேங்களா. 5 இயர் ஏன் சொல்றேன்னா 5 இயர் பிளான் நீங்க 6th இருந்து 10th புக்ல தேடினீங்கன்னா நிறைய இருக்காது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காது. இல்லாத பாயிண்ட்ஸ் கூட கேள்வி கேட்டிருக்காங்க போன வருஷம். அதனால தான் நான் சொல்றேன் சரிங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க. போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் எந்த 5ஆண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த 5ஆண்டு திட்டம்னா என்னன்னு படிச்சுக்கணும் ஓகேங்களா. நம்ம இந்தியா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு திட்டம் மாதிரி வேணும். எந்த ஒரு விஷயத்தை வடிவேல் சொல்லுவார்ல, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யணும். அதே மாதிரி இந்தியாவுடைய எவ்வளவு பெரிய பொருளாதாரம், நம்ம வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுறோம், ஒரு பைக் வாங்கினா கூட பிளான் பண்ணி அதை எவ்வளவு ரூபா சேமிக்கணும் அதெல்லாம் யோசிச்சு நம்ம வாங்குறோம். இந்தியாவுடைய பொருளாதாரம் ஓகேங்களா, அந்த டைம்ல 50-60 கோடி பேர் இருந்த பொருளாதாரத்தை கட்டமைப்பதற்காக ஒரு திட்டம் வேணும். அந்த திட்டம் நிறைய பேர் நிறைய ஐடியா சொன்னாங்க. ஆனா நம்ம நேரு சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஒரு மாடல் காப்பி பண்ணோம். அதுக்கு பேர் தான் 5 இயர் பிளான், FYP சொல்லுவாங்க, 5ஆண்டு திட்டம் ஓகேங்களா. அது கண்டினியூஸா 1951 இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 2015 நம்ம முடிச்சிட்டோம். வச்சுக்கோங்க, 1951 ஸ்டார்ட் பண்ணி 2015 முடிச்சிட்டோம். மொத்தம் 12 5ஆண்டு திட்டம் இருக்குது. எல்லாமே கொஸ்டின் ஓகேங்களா. மொத்தம் எவ்வளவு இருக்குது? 12 5ஆண்டு திட்டங்கள் இருக்குது. இன்னைக்கு தான் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அதனால மொத்தமா 12 5ஆண்டு திட்டம் இருக்குது ஓகேங்களா. இது எதுக்காகனா இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்காக 5ஆண்டு திட்டம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு போடுவாங்க. இது என்ன சார் திட்ட விடுமுறை அப்படின்னா, ஒரு சில டைம் நம்ம 5ஆண்டு திட்டம் போட முடியாத சூழ்நிலை இருந்தால் என்ன சார் சூழ்நிலை,
போர் நடக்கலாம். ஓகே, நம்ம எங்கேயாவது போர் நடக்கும்போது நம்ம உட்காந்துக்கிட்டு இந்திய நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு பேசிருக்க முடியுமா? முடியாது. போர் தான் நமக்கு முக்கியம். அந்நிய நாட்டுக்கிட்ட நம்ம அடிமை இருந்துடக்கூடாது. போர் தான் கவனிப்பாங்க. அப்ப நிறைய நேரம் நடந்திருக்கு போர்னால. ஓகேதா, உள்நாட்டுக்குள்ள அரசியல் ரீதியான குழப்பங்கள் ஏற்பட்டாலோ நிதி நெருக்கடி ஏற்பட்டாலோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த டைம்ல நம்ம 5 இயர் பிளான் போட்டிருக்க மாட்டோம், ஃப்ரீயா விட்டுருவோம். ஓகேங்களா, அப்ப இங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, எந்த 5ஆண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது அப்படின்னா 3ஆம் 5ஆண்டு திட்டத்திற்கு பிறகுதான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி முதல் 5ஆண்டு திட்டம் எப்போ நான் சொல்லிடுறேன். சரிங்களா, முதல் 5ஆண்டு திட்டம் 1951 இருந்து 1956. நல்லா கவனிச்சுக்கோ, 51 இருந்து 56. ரெண்டாவது சொல்லுவேன், கன்ஃபியூஸ் ஆகும். 1956 இருந்து 1961. என்ன சார் இங்கே 56 இங்கே 56 அப்படின்னா, இங்க 51 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகி 56 மார்ச் 31 முடிஞ்சிடும். சரிங்களா, இதுதான் பினான்சியல் இயர், நிதி ஆண்டு. ஓகே, ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31. அடுத்த வருஷம் இரண்டாவது 5ஆம் திட்டம் ஏப்ரல் 1 இருந்து 56 ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31. அப்ப அடுத்து என்ன ஆகும்? அடுத்து 3வது 5ஆம் திட்டமும் இதே மாதிரி 1961 இருந்து 1962. புரியுதா? முதல் 2 3 இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸா என்ன இருக்குன்னா, முதல் 3 5ஆண்டு திட்டங்கள் போடப்பட்டது. ஓகேங்களா, 4வது 5ஆண்டு திட்டம் போடணும். ஆனா 3வது 5ஆண்டு திட்டம் போடும் பொழுதுதான் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஏகப்பட்ட அடி, நமக்கு சுத்தி சுத்தி எங்க திரும்பினாலும் அடி இந்தியாவுக்கு. ஓகேங்களா, என்ன தெரியுது? அந்த டைம்ல 7 சனி நடந்ததா கூட தெரியாது. என்னன்னா, இந்த சைடு சைனா ஃபர்ஸ்ட் நம்ம அட்டாக் பண்ணது சைனா தான். நம்ம எதிரி நாடு அப்படி சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போன நாடு தான் நம்ம அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனா தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க, நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காம. ஓகேங்களா, நிறைய ரீசன் இருக்குது. ஓகே, சைனா போர். அடுத்து உடனே அதிலிருந்து மீறுவதற்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர். அதிலிருந்து மீறுவதற்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய அடிகளையும் நம்ம இந்தியாவில சமாளிக்க முடியாது. இந்தியாவை வளர்த்தெடுத்து இந்தியாவுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய நேரு அவர்களுடைய இறப்பு, எதிர்பாராத இறப்பு. ஓகேங்களா, இந்த மாதிரி சுத்தி சுத்தி நமக்கு அட்டாக். இதே டைம்ல மழை பெய்யல, பஞ்சம். ஓகேங்களா, அப்படியே அந்த டைமே நமக்கு ரொம்ப ரொம்ப டார்க் ஏஜ்பா. ஓகே, ரொம்ப இதே பெரிய கஷ்டமா இருந்தது. அதனால நம்ம 4வது 5ஆண்டு திட்டம் போடுற அளவுக்கு தான் நம்ம கிட்ட என்ன இல்லைன்னா பினான்சியலா ஸ்டெபிலிட்டி இல்லை. அந்த டைம்ல நேரு இறந்துட்டாரு, ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டா இல்லை. அடுத்து 66 இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. அடுத்த 3 வருஷம் திட்ட விடுமுறை. எப்போ கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. 66 இருந்து 69 வரைக்கும் திட்ட விடுமுறை முடிஞ்சு போச்சா. அதுக்கு அடுத்து அடுத்த 5 இயர் பிளான் 69 இருந்து 74 வரைக்கும் 4வது 5ஆண்டு திட்டம். நான் போடாத டைரக்டா 5 அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா, 69 இருந்து 74. ஓகேங்களா, ரைட், முடிச்சாச்சு. நான் இந்த 5 இயர் பிளானை எப்படி படிக்கணும் நான் சொல்றேன். ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு இது. ஓகேங்களா, 5 இயர் பிளான் எப்படி படிக்கணும்னா, ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 11th புக்ல இருக்கு, அதை பார்த்து படிங்க. அப்படின்னா நம்ம கூட முப்படை சேனல்லையே நான் 5 இயர் பிளான் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி நானே வீடியோ எடுத்திருப்பேன். 5 இயர் பிளான் முப்படை ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. அப்படின்னா நான் முடிஞ்சா நான் லிங்கை கமெண்ட்ல வைக்க சொல்றேன். சரிங்களா, என்ன செய்யணும்? 5 இயர் பிளான் எப்படி படிக்கணும்னா, ஒரு 4-5 காலம் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எத்தனாவது 5 இயர் பிளான் அப்படியே சீக்வன்ஸ் பண்ணுவோம். அடுத்து மெயினா முக்கியமான கேட்கக்கூடியது வருஷம். எந்த வருஷத்தை எந்த வருஷம் கேட்பாங்க. அடுத்து யாருடைய மாதிரி. ஓகே, ஒவ்வொரு 5ஆண்டு திட்டமும் ஒவ்வொருத்தருடைய மாதிரியா இருக்கும். மாதிரி என்ன சார்? மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, மாதிரி. அடுத்து இந்த 5ஆண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன? ஓகேவா, ஒவ்வொரு 5ஆண்டு திட்டத்திற்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும், அதை எழுதி வச்சுக்கோ. அதுக்கடுத்து ஒவ்வொரு 5ஆண்டு திட்டத்துடைய இலக்கு அடைந்தது. 2 விஷயம். ஓகே, ஒவ்வொரு 5ஆண்டு திட்டத்துடைய இலக்கு, நம்ம இந்த வருஷம் இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணணும், இவ்வளவு பிரச்சனை அச்சீவ் பண்ணணும், ஆனா நம்ம அடைஞ்சது கம்மியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஓகே கொஸ்டின் கூட வரும். ஓகே, அப்போ 1 இது நம்பர்ஸ், 2 3 4 5 6 இந்த பாயிண்ட மட்டும் நீ படி. எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா ஸ்கீம்ஸ் வரும். திட்டம், ஒவ்வொரு 5ஆண்டுக்கு என்ன திட்டம் போட்டாங்க இதை படிச்சுனா பாருங்க. 1 2 3 4 5 6 இந்த 6 விஷயம் நீ படிக்க வேண்டியது. இது எல்லாத்தையும் எத்தனை இருக்கு? 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்குது. 12 படிச்சு முடிச்சுட்டேன்னா 5 இயர் பிளான் முடிஞ்சு போச்சு. நீ தூர வச்சிடலாம். ஒரே பேப்பர், ஒரு A4 ஷீட்டை இப்படி வச்சு நீ எழுதி முடிச்சிட்டேன்னா என்ன முடிஞ்சு போச்சு? 5 இயர் பிளான் படிச்சு முடிச்சாச்சு. சரிங்களா, இவ்வளவுதான். இப்படிதான் நோட்ஸையும் நம்ம எடுக்கணும், படிக்கணும் செய்யணும். ஓகேங்களா, சொன்ன எல்லா விஷயமும் கொஸ்டினா வரும். அடுத்து மாதிரி ஒரு கொஸ்டின் வரும், நோக்கம் ஒரு கொஸ்டின் வருது, இலக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, இதே மாதிரி ஒரு கொஸ்டின், திட்டம் ஒரு கொஸ்டின் வருது. ஓகே, அதான் எல்லா இடத்துலையும் நான் ஒரு கொஸ்டினா கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் ஆன்சர் B. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து 9வது 5ஆண்டு திட்டத்துடைய காலம் கேட்டாங்களா? இப்ப சொன்னா இல்லையா,
ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துடைய காலம் பார்க்கணும், எந்த வருஷம் டு எந்த வருஷம். சார் நீங்க சொன்னீங்க மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66, அதை வச்சு அப்படியே சீக்வன்ஸா போட்டுருவோமா அப்படி மட்டும் தப்பு வரும். ஏன்னா இடையில நம்ம நிறைய பிரேக்கேஜ் இருந்திருக்கு. ஓகே, அதை நீங்க பார்த்தா தெரியும். இப்போ இந்த 9வது ஐந்தாண்டு காலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1997 இருந்து 2002. நிறைய பேர் இந்த வருஷத்துல பிறந்திருப்பீங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, நான் பிறந்த வருடத்துல வந்து 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து நடைபெற்று இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ 9வது இது 10வது ஐந்தாண்டு திட்டம் பாருங்க, அப்படியே சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் பிரேக் 2002 இருந்து 2007 வரைக்கும். ஓகேங்களா, அடுத்து 11வது திட்டம் 7 இருந்து 12 வரைக்கும். 12வது ஐந்தாண்டு திட்டம் 12 இருந்து நம்ம 17 வரைக்கும் போட்டோம். ஆனால் இடையிலேயே ஆட்சி மாறினதுனால, என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுனால என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா 15 நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த சீக்வன்ஸ் எங்கேயும் உடையாது. ஓகேங்களா, சீக்வன்ஸாக தான் வரும். ஓகே, 9வது நம்ம கொஸ்டின் இதுதான் ஆன்சர் சொல்லிட்டேன்னா. அப்போ இயர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு, அடுத்து பாருங்க அவ்வளவுதான். ஓகே, அப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா வருது. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்துடைய வளர்ச்சி வீதம் என்ன? நம்ம 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய வளர்ச்சி வீதம் நான் சொன்னா, ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு என்ன இருக்கும் சொன்னா இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் 12வது ஐந்தாண்டுடைய வளர்ச்சி வீதம் என்ன. ஃபர்ஸ்ட் இனிஷியலா தான் ரொம்ப கம்மியா தான் வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் 3.6, 4, 4.5, ஓகே 5 இந்த மாதிரி தான் வச்சோம். அதுவே ஒரு சில டைம் தான் அதுவே வந்து உயர முடியல. ஆனா கடைசியில் நம்ம வந்து 1991 எல்பிஜி, ஓகேங்களா, எல்பிஜினா கேஸ் சிலிண்டர் கிடையாது. ஓகேவா, தாராள கொள்கை இந்தியாவுடைய புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட வளர்ச்சி மனமளவுல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ அதே மாதிரி தான் இந்தியாவோட வளர்ச்சி, அந்த வளர்ச்சி சதவீதம் அப்படிங்கிறது மற்ற நாடுகளை விட நம்ம நாட்டில் அதிகம். இப்போ அமெரிக்காவோட வளர்ச்சி சதவீதம் தான் 2%, ஜெர்மனியோட வளர்ச்சி சதவீதம் 0.5%. ஓகே, நம்மளுடைய வளர்ச்சி சதவீதம் இப்போ வரைக்கும் 7%. ஓகே, 6.5, 8 அந்த அளவுக்கு போகுது. ஓகே, அப்ப பாருங்க வளர்ச்சி சதவீதம் அதிகம். அப்போ நம்ம எய்ம் பண்ணது 8% எய்ம் பண்ணோம். ஓகேங்களா, 8% வந்து 12வது ஐந்தாண்டு இலக்காக இருந்தது. ஓகே, மாநில அடுத்த ஒரு கொஸ்டின் வருங்க. இப்படிதான் ஒவ்வொரு மாநிலத்தையும் நான் ஒரு கொஸ்டின், எதுக்காகனா எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, ஒரு மாநிலம் இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக. ஓகே, முதல் ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரினா மாடல் என்ன சார் மாடல் அப்படின்னா, ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் இவங்க தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுறது, ஸ்கெட்ச் அப்படின்னா ஒரு மாடல், ஒரு டிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது யார் ரெடி பண்ணி கொடுத்ததா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, முதல் ஐந்தாண்டுடைய மாதிரி யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரட் டோமர். ஓகே, அவருடைய ஐடியாலஜி தான் பார்த்தா முதல் ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரி. ஓகே, யாரு, ஹாரட் டோமர். கொஞ்சம் ஃபாரினர் நேம் தான் வரும். ஓகேங்களா, ஒரு முதல் ஐந்தாண்டு திட்டம், அப்புறம் ஒரு 8வது 9வது ஐந்தாண்டுடைய மாதிரியே வந்து ஃபாரினர் தான் வருவாங்க. ஓகே, நம்ம டோமர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆமா சென்னை பாசையில டோமரை பார்த்து போட அப்படின்னு சொல்லுவோமா. ஓகேங்களா, இங்க வந்து இது இவருடைய பேர். ஓகேங்களா, நம்ம கலாய்க்கூடாது. ஓகே, இது வந்து இவருடைய பேரு ஹாரட் டோமர் மாதிரி. இது முதல் ஐந்தாண்டு திட்டம். 2வது ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரி மஹலனோபிஸ், இவர் இந்தியவர். ஓகே, பிசி மஹலனோபிஸ், புள்ளியலின் தந்தை இவர் தான். ஓகேங்களா, இவர் தான் 2வது ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரி. 3வது ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரி கட்கித் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, காட்கித் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3வது ஐந்தாண்டு. முதல் 3 ரொம்ப முக்கியம். ஓகேடா, சொல்லலாமா, ஹாரட் டோமர், பிசி மஹலனோபிஸ், 3வது யாரு, காட்கித் திட்டம். இது கொஸ்டினா பின்னாடி வருது. சரிங்களா, பார்க்கலாம், முடிஞ்சு போச்சா. இதுதான், இப்படிதான் மாதிரிகள் வரும். எல்லா ஐந்தாண்டு திட்டத்திற்கும் மாதிரி இருக்காது, ஒரு சிலருக்கு தான் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 4க்கு மாதிரி கிடையாது. ஓகே, ஒரு சிலருக்கு கேப் இருக்கும். எல்லாத்துக்கும் எழுத புக்ல என்ன இருக்குதோ அதை மட்டும் வாசிக்கோங்க. சரிங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டம் என்ற கருத்தமைப்பு டேஷில் இருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த நாட்டிலிருந்து இதை நம்ம பாரோ பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, நம்ம பாலிட்டி போன வாரம் படிச்சிருந்தோம்னா குடிமையில் அதை நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வெளிநாடுகள் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா பாரோ பண்ணிக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவிடமிருந்து எடுக்கப்பட்டது. டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள் அயர்லாந்தில் இருந்து எடுக்கப்பட்டது. பார்த்திருந்தோமா இல்லையா? ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எங்கெங்க இருந்து எடுக்கப்பட்டது சொல்லியிருந்தோமா, அதே மாதிரி நம்மளுடைய ஐந்தாண்டு திட்டம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யாவில் இருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, சோவியத் ரஷ்யானா அப்ப யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது நிறைய துண்டுகளாக உடைந்து போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்துடுச்சு. அப்போ சோவியத் ரஷ்யா இருக்கும்போது யுஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது 1928 அவங்க நாட்டுல ஸ்டாலின் அவர்கள்
ஓகேவா. ஸ்டாலின்னா யாரு, நம்ம ஊர் ஸ்டாலின் நினைச்சிடக்கூடாது, அங்க இருக்கிற ஸ்டாலின். ஓகே, அவருடைய பேரை டிரைவ் பண்ணி தான் இவருக்கே அந்த பேரை வச்சாருன்னு சொல்லிட்டு கதைகளே சொல்லுவார். ஓகேங்களா. இப்போ அந்த நாட்டுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஸ்டாலின், ஓகேவா, மாவீரர் ஸ்டாலின் அவர்கள் தான் என்ன பண்ணாருன்னா அவங்க ஊர்ல இந்த 5 இயர் பிளான் நடைமுறைப்படுத்தினார் 1928. அதை தான் அவங்க நல்ல சக்சஸ்ஃபுல் ஆனதுனால நம்ம நேருவும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், அந்த மாடல் நம்ம ஊர்லையும் நடைமுறைப்படுத்தலாம் சொன்னாரு. நம்ம ஊர்லேயும் சக்சஸ் தான். ஓகேங்களா. அப்புறம் பின்னாட்டு நிறைய அரசியல் காரணமாக அதை மாத்திட்டோம், இருந்தாலும் நம்ம ஊர்லையும் 5 ஆண்டு திட்டம் சக்சஸ் தான். சரிங்களா. முடிச்சாச்சா. ரஷ்யாவில இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து இது முக்கியமானது, சிலபஸ்ல ஒரு பாயிண்ட் சொன்னா அந்த டாபிக் சொன்ன இந்தியாவின் திட்டக்குழுவின் தலைவர் யார். ஓகேவா. இந்த வருஷம் எஸ்ஐ கொஸ்டின்ல என்ன வந்திருந்தது அப்படின்னா நிதி ஆயோக் பத்தி கொஸ்டின் வந்தது. நிதி ஆயோக் 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஆமா, தலைவர் பத்தி இன்னொன்று திங்க் டேங்க் தகவல் களஞ்சியமா அந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு நிதி ஆயோக் பத்தி கொஸ்டின் வந்தது. அப்போ நமக்கு என்ன வரலாம், நமக்கு திட்டக்குழுவை பத்தி கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா, மறக்கூடாது. திட்டக்குழு பத்தி வரலாமா. திட்டக்குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 5 ஆண்டு திட்டம் யார் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா திட்டக்குழு தான் போடுவாங்க. சரிங்களா. 5 ஆண்டு திட்டம் யார் தான் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா திட்டக்குழு தான் ரெடியே பண்ணுவாங்க. ஓகே, இப்படிதான் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் ரெடி பண்ணுவாங்க. அப்போ நமக்கு 5 ஆண்டு திட்டம் ஸ்டார்ட் ஆனது எப்போ 1951. அப்போ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன உருவானது அப்படின்னா திட்டக்குழு உருவாக்குது. அப்போ திட்டக்குழு உருவாக்கப்பட்டது 1950. வச்சுக்கோ, 5 ஆண்டு திட்டத்திற்கு ஒரு வருஷத்திற்கு முன்னாடி அப்படின்னா திட்டக்குழுவுக்கு அடுத்து 5 ஆண்டு திட்டம் நான் வச்சுக்கலாமா. இதே வருஷம் நமக்கு ரிபப்ளிக் இந்தியா வந்து என்ன அடிச்சது, சுதந்திரம் கிடையாதுப்பா, குடியரசாக மாறினதுல அந்த வருஷம் இது. ஓகேங்களா. 1950 திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. மார்ச் மாசம் வரைக்கும் நம்ம அடுத்த கொஸ்டின் வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டக்குழுவுடைய தலைவர் பதவியில அப்ப யாரா வச்சிருந்தாங்க அப்படின்னா பிரதமர் தான் இருப்பார். திட்டக்குழுவுடைய தலைவர் பதவி யாரு, பிரதமர். அதுதான் நம்ம கொஸ்டின். தலைவர் யாரு, பிரதமர். ஓகேவா. நிதி சம்பந்தமானது நிதி அமைச்சர், ஓகே, குடியரசுத் தலைவர் அப்படிதான் போட்டக்கூடாது. தலைவர் எப்பவுமே பிரதமர் தான். ஆனா அவரால் ஃபுல் டைமா வந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு துணைத் தலைவரை வந்து இன்னொருத்தவங்க நியமனம் பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த திட்டக்குழு என்ன ஆச்சு அப்படி பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு திட்டக்குழு ஒழிக்கப்பட்டு விட்டது. அப்போ அதோட நிலைமை என்ன சார் ஆச்சு, அவ்வளவுதான், டிராப் அவுட். அதுக்கு பதிலாக நிதி ஆயோக் சொல்லிட்டு புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஓகே, புரியுதா. இப்படிதான் சீக்வன்ஸ். இப்போ எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது, அதோட தொடக்கமாக இப்ப என்ன நடந்தது, இப்போ வரைக்கும் நிதி ஆயோக் தான் இருக்குது, திட்டக்குழு இந்தியாவில் கிடையாது. சரிங்களா. இதே மாதிரி இன்னொரு அமைப்பு இருக்குது, தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுல பின்னா கொஸ்டின் வரும். ஓகே, அதுவும் இதே மாதிரி அந்த டைம் உருவாக்கப்பட்டது. ஓகே, அப்பா இதோடைய தலைவர் யாரு, பிரதமர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா. பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. சின்ன வயசுல இருந்து நம்ம இந்த விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பசுமை புரட்சி. ஓகேங்களா. அதோட தந்தை யாரு, உலக அளவுல தந்தை அப்படின்னு பார்த்தாங்கன்னா மெக்சிகோல தான் முதல்வர் நடைமுறைப்படுத்திருப்பாங்க. நார்மன் போர்லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து தந்தை சொல்லுவாங்க உலக அளவுல. நம்ம இந்தியாவில தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா MS சுவாமிநாதன். ஓகேங்களா. விஸ்வநாதன் வந்துருது கிடையாது, MS சுவாமிநாதன். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய பசுமை சந்தை. ஏன்னா அதுக்கு அவர் தான் ஹெட்டா போட்டிருந்தாங்க. இந்திரா காந்தி வந்தாங்கப்பா. இந்திரா காந்தி நான் சொன்னேன் இந்தியாவுக்கு அந்த 62 63 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 68 வருஷம் வரைக்கும் நமக்கு ஒரு 7.5 சனி இந்தியாவுக்கு சுத்தி அடி சொன்னா இல்லையா. சைனா போர், பாகிஸ்தான் போர், நேரு இறப்பு, பஞ்சம், பசி, பட்னி, சாவு. ஓகே, ஏகப்பட்ட சாவு பார்த்துருந்தோம். அந்த அளவுக்கு பஞ்சம் இந்தியாவில் பிரிட்டிஷ் நடந்திருக்கு. ஆனால் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இப்போ நடந்தது. ஓகே, மழை பெய்கிற வறட்சி காரணமாக. ஓகேங்களா. அப்போ நம்ம ஒரு நல்ல பாடம் கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா பசுமை புரட்சி அப்படிங்கிற கான்செப்டை இந்திரா காந்தி அவர்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு MS சுவாமிநாதனை வந்து என்ன பண்ணுவோம் அதுக்கு நியமிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினாங்க. எப்போ அது நடைமுறைப்படுத்தப்பட்டது கேட்குறாங்க, 1967. நான் ஞாபகம் வச்சுக்கேன். இந்த டைம்ல நம்ம 5 இயர் பிளான் எதுவுமே போடலை. இந்த டைம்ல நம்ம 5 இயர் பிளான் எதுவுமே போடலை. இதுதான் என்னதான் வச்சிருந்தோம் அப்படி பண்ணி இந்த டைம்ல திட்ட விடுமுறை. ஓகே, திட்ட விடுமுறை விட்டிருந்த காலம். ஓகேங்களா. 1966 இருந்து 1969 வரைக்கும் திட்ட விடுமுறை. அந்த டைம்ல தான் நம்ம இந்த பசுமை புரட்சியில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நடைமுறைப்படுத்துறோம். ஓகே, வேற எதுவுமே செய்யல. இந்திரா காந்தி டைம்ல தலைவராக MS சுவாமிநாதன். இப்போ ரீசெண்டா என்ன செஞ்சிட்டாங்கன்னா 2வது பசுமை புரட்சி 2.0 கொண்டு வந்துட்டோம். ஓகேவா, போயிட்டு இருக்குது. அடுத்து அதே மாதிரி வெண்மை புரட்சி தந்தை, வெண்மை புரட்சி எதுக்காக, சாம்பல் புரட்சி எதுக்காக. ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்து வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து பொறுத்துக்க கொஸ்டின் சொன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும் பொழுது, இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் பிரிட்டிஷ் இந்தியா ரூல் பண்ணும்போது நமக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு பிளானிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு. ஓகே, அதுக்கப்புறம் யார் சொன்னா, ஒவ்வொருத்தவங்க எந்த வருஷத்துக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 6 பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது முதலாக சொன்னது யாருன்னா விஸ்வேஸ்வர ஐயா. இவர் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க.
விஸ்வேஸ்வரையாவை யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா. கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கிறேன் சரிங்களா. ஏன் அப்படின்னா முக்கியமான ஒரு துறையுடைய தந்தை தான் யாருன்னா விஸ்வேஸ்வரையா சரிங்களா. கமெண்ட்ல பாருங்க இத்தனை பேர் வந்து தெரியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, சில பேர் அந்த படிப்பு படிச்சிருப்பீங்க, கிளாஸ்ல கேட்டேன், அந்த படிப்பே படிச்சிருப்பான், ஆனால் அது அதோட துறையோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. பார்க்கலாம் சரியா. சரி, இப்போ மேட்ச் பண்ணலாமே எழுதலாம். ஃபர்ஸ்ட் அடுத்த ஜவஹர்லால் நேரு. இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னாலே இதுல ஏறுதியான இயர் எது? 34 ஓகேங்களா. ரைட், இதுக்கு பி. ஓகே, 3க்கு பி. ஜவஹர்லால் நேரு ரெண்டாவது, அப்போ 1938. இதுக்கு டி. ஓகே, இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் மேட்ச் பண்ண, அதிகபட்சம் பிஏ மேட்ச் பண்ண. 3க்கு பி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கா, 2 ஆப்ஷன் இருக்கா பாரு. 3க்கு பி 2 ஆப்ஷன், 3 ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஓகேவா, 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ எலிமினேட் பண்ண முடியாது, இதை மட்டும் எலிமினேட் பண்ண முடியும். அடுத்து 1க்கு வந்து டி எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 2 ஆப்ஷன் இருக்குது. 1க்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, இது எலிமினேட். இப்படிதான் எலிமினேட் பண்ணணும் பொறுத்துக்கல. ஓகே, ஈஸியா இருக்கும். 1க்கு வந்து டி ஏன்னா 2வது ஆவறது. ஓகேங்களா. ஜேபி நாராயணன் எஸ் இது பார்க்க முன்னாடி ஜேபி நாராயணன், ஜெயபிரகாஷ் நாராயணன் தான் லாஸ்டா பிளானிங் வேணும்னு சொன்னாரு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சொன்னாரு 1950 அவர் சரிங்களா. அப்போ 4க்கு ஏ, 2க்கு வந்து சி. ஓகேங்களா, எஸ் இதுதான். ஓகேங்களா, புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் விஸ்வேஸ்வரையா, அடுத்து ஜவஹர்லால் நேரு, அடுத்து எம்என் ராய் ஒருத்தர் வருவாரு, அடுத்து இவர் எஸ்என் அகர்வால், அதுக்கு முன்னாடி பம்பாய் திட்டம் கூட வரும் சரிங்களா நேருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் லாஸ்டா ஜெயபிரகாஷ் நாராயணன் சரிங்களா. ரைட், இது இயர் படிச்சுக்கணும். இது புக்கிலே இருக்குது, நமக்கு 10th புக்கிலே இருக்கு. அடுத்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வரும். இந்த மாதிரி கொஸ்டின் வரும் பிசில. எஸ்ஐல தான் வர முடியாது, பிசிலே வரும். 3வது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் மாதிரி என்று அழைக்கப்பட்டது. ஆமா, எஸ் சொன்னது இல்லையா. முதலுக்கு யாரு? ஹேரட் டோமர். 2வது யாரு? நம்மளுடைய பிசி மஹலனோபிஸ். 3வது யாரு? காட்கில் திட்டம். முடிஞ்சு போச்சா? நான் சொன்னது வந்துடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மொத்தம் 11 ஐந்தாண்டு திட்டங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னேன்? மொத்தம் 12 5-year பிளான் இருக்குது, 11ன்னு சொல்லிட்டாங்க. தப்பு. 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. மொத்தம் 12 5-year பிளான் இருக்குது. ஓகேடா. 1951 தான் ஃபர்ஸ்ட் 5-year பிளான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். கடைசியா 17 முடிக்கணும். நான் 15 நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஓகேடா. மொத்தம் 11 ஐந்தாண்டு திட்டங்கள் உள்ளன. இது தவறு. அப்போ கூற்று 1 மட்டுமே சரி. ஓகே, ஆப்ஷன் ஏ. 20 அம்ச திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? நான் சொன்னா ஒவ்வொரு 5-year பிளான்லையும் ஒவ்வொரு ஜனாதிபதி சரி பிரதமர் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்கீம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதனால ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும், எல்லாமே பார்த்துக்க முடியாது. அது இந்தியாவுடைய வரலாற்றுல இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருந்த ஒரு உறுதுணையாக இருந்த முக்கியமான ஸ்கீம் தான் 20 அம்ச திட்டம். 1975ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. நிறைய 20 அம்சம் 20 வகையான ஸ்கீமே கொண்டு வந்திருந்தாங்க. இதை மெயினா இந்த டைம்ல தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு பேங்க் கிரியேட் பண்ணாங்க. ரீஜனல் ரூரல் பேங்க், வட்டார ஊரக வங்கி. கிராமப்புறத்தில் வச்சிருப்பாங்க. பழைய பேர் வந்து பாண்டியன் கிராம பேங்க், பல்லவன் கிராம பேங்க் இருந்தது. இப்போ அந்த ரெண்டையும் சேர்த்துட்டு தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல போர்டு இருக்கும். பார்த்துருப்பீங்க. கிராமத்தில் மட்டும் தான் இருக்கும், சிட்டியில் இருக்காது. ஓகே, அதுதான் ரீஜனல் ரூரல் பேங்க். இது அப்பதான் உருவாக்கப்பட்டது. 1975 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. இந்திரா காந்தி தலைமையில் உருவாக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் வரும் பொறுத்துக்க. எந்தெந்த அமைப்பு எந்தெந்த வருஷம் உருவாக்குனாங்க பார்க்கலாமா? நிதி ஆயோக் நான் சொல்லிட்டேன். எப்போ உருவாக்குனாங்க? 2015. ஆப்ஷன் இருக்கா பாருங்க. 2015 ஜனவரி 1ஆம் தேதி இந்த இருக்கு. ஓகே, அடுத்து தேசிய வளர்ச்சி குழு நான் சொன்னா இல்லையா. ஓகேவா, அது வர முன்னாடி திட்டக்குழு பாருங்க. திட்டக்குழு சொன்னா மார்ச் மாசம் 1950. அடுத்து தேசிய வளர்ச்சி குழு உருவாக்கப்பட்டது 1952. ஓகேவா. நிதிக்குழு பினான்ஸ் கமிஷன் 1951. ஓகேங்களா. இதுல நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கணும். முதல் நிதிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகேங்களா. நிறைய நிதிக்குழு இருக்குது, பினான்ஸ் கமிஷன் நிறைய இருக்கு சரிங்களா. அப்போ என்ன பார்க்கலாமா? 3, அடுத்து 4, அடுத்து 2 1 3 4 2 1. எஸ், ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? இப்போ நிதி ஆயோக் 2015, தேசிய வளர்ச்சி குழு 1952, அடுத்து நிதிக்குழு 1951, அடுத்து திட்டக்குழு 1950 மார்ச் 15ஆம் தேதி. ஓகே, ரொம்ப முக்கியம். எல்லாமே டேட் முக்கியம். உங்களுக்கு டேட் கேட்குறாங்களோ இல்லையோ இந்த வருஷத்தை கேட்பாங்க சரிங்களா. எது எந்தெந்த வருஷம் உருவாக்கப்படுது. மெயினாக நிதி ஆயோக் திட்டக்குழு தயவு செஞ்சு படிச்சுக்கோ. அவ்வளோதான் சொல்லுவேன் சரிங்களா. கொஸ்டின் வந்த பிறகு ஐயோ போச்சுன்னு வருத்தப்படாது. அடுத்து நோக்கத்தை வச்சு கொஸ்டின், எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின். எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் தலா வருமானத்தை 2 மடங்காக ஆக்குதல்? ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை மேம்படுத்தல். 2வது ஐந்தாண்டு திட்டம் இண்டஸ்ட்ரி, ஓகே, தொழிற்சாலையை வந்து மேம்படுத்தல். அதே மாதிரி ஒவ்வொரு ஐந்தாண்டு பார்க்கும்போது தலா வருமானத்தை 2 மடங்காக ஆக்குதல் எந்த ஐந்தாண்டு நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுக்காம விட்டாங்க பாருங்க. 10வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா. 10வது 10th 5-year பிளான். ஓகேவா. சாரி, பிரிண்டிங் மிஸ்டேக்கு. ஆன்சர் டி எடுத்துக்கோங்க.
ஓகேவா? 10வது ஐந்தாண்டு திட்டம் அதுதான் என்ன சொல்லிருப்பாங்க, தலா வருமானத்தை அப்படி 2 மடங்கா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது வருஷத்தை வச்சு நான் சொல்லிட்டேன். முதல் ஐந்தாண்டு திட்டம் 51 ஸ்டார்ட் ஆனது, தப்பு. ஓகேவா? அடுத்து 6வது ஐந்தாண்டு திட்டம் 81 இருந்து 86. உனக்கு தெரியலனா கூட பெண்டிங்கா வச்சுக்கோ. ஓகேவா? தெரியலனா கூட பெண்டிங்கா வச்சுக்கோ, இடையில இருக்குது. 3வது திட்டம் நான் சொன்னேன் 51 இருந்து 56, அடுத்து 56 இருந்து 61, அடுத்து 61 இருந்து 66, 64 போட்டுருக்காங்க, தப்பு. ஓகே, உனக்கு இதுவா டவுட் இருக்கணும். ஓகேங்களா? நீ செக் பண்ணி பாரு. நம்ம ஒரு கொஸ்டின் படிச்சோம் 9வது ஐந்தாண்டு திட்டத்தை தான் வீடியோ பார்த்துருக்கு. நீ நிறைய பேர் வந்து பிறந்திருப்பேன். ஓகே, எப்ப இருந்து எப்போ 1997 இருந்து 2002 வரைக்கும். ஓகேங்களா? 9வது ஐந்தாண்டு திட்டம். அப்போ அதுக்கு முன்னாடி 8வது ஐந்தாண்டு திட்டம் 92 இருந்து 97 முடிஞ்சு போச்சு. ஓகேவா? கொஞ்சம் நீயே கெஸ் பண்ணிக்கோ. ஓகே, தெரியல நாள் நீ படிச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்த உடனே போட்டுருவேன். ஓகேவா? தெரியலனா நீ கெஸ் பண்ணணும். நீயே வந்து நீ வந்து என்ன பண்ணணும்னா, தெரியாத கொஸ்டினுக்கு நீ எந்த அளவுக்கு பதிலளிக்கிறியோ அந்த அந்த திறமை இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்வில் ஜெயிக்க முடியும். சும்மா வந்து தெரியல இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு போட்டு நீ பாட்டு ஒரு ஆப்ஷன் தான் போட்டு வந்தோம்னா சக்ஸஸ் ஆக முடியாது. தெரியலனாலும் 2 ஆப்ஷன் எடிட் பண்றியா, அதுதான் வறுமையை விரட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்ல வந்து எப்பொழுது பயன்படுத்தப்பட்டது. அதாவது அந்த காலத்துலயும் சரி இப்பவும் சரி அரசியல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்லோகன். ஓகேவா? அந்த வார்த்தை மாயாஜாலம் அப்படி சொல்லுவாங்க. வார்த்தைகளை பேசி என்ன செய்வாங்க அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்களை வந்து கவருவாங்க. அப்படிதான் வந்து அந்த காலத்துல வந்து நேருக்கு ஒரு ஃபேம் இருக்கும். நேரு மூஞ்ச பார்த்தாலே ஓட்டு போடுவாங்க அப்படி ஒரு ஃபேம் இருக்கும். அப்புறம் இந்திரா காந்திக்கு அவருடைய பொண்ணுங்கிற ஓட்டு இருந்தாலும் இந்திரா காந்தி நிறைய விஷயங்கள் பொலிட்டிக்கலா பேசினாங்க. ஓகேங்களா? கரிபி ஹட்டாவோ. ஓகே, நமக்கு ஒண்ணுமே புரியாது, நமக்கு ஹிந்தி தெரியாது, போடான்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஆனா நார்த் இந்தியாவில் இது பெரிய ஃபேமஸ். ஓகேவா? கரிபி ஹட்டாவோங்கிறது வறுமையை ஒழிப்போம், அதுதான் அதோடைய முழக்கம். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டைம்ல வறுமை அதிகமா இருந்தது. இந்த மாதிரி ஸ்லோகனை அது ஒரு ஸ்கீமா பயன்படுத்தி பொலிட்டிக்கலா அதை வெல்ஃபேர் கொண்டாங்க. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான். இப்ப நம்ம ஊர்லயும் வந்து அரசியல்வாதிகள் நிறைய ஸ்லோகன் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லுவாங்க, மக்களால் நான், மக்களுக்காக நான், ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. ஓகேவா? அது ஒரு ஸ்லோகன். அப்புறம் கலைஞரா இருந்தாலும் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்களே என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக தான் மிதப்பேன், அது ஒரு ஸ்லோகன். இப்போ இங்க வந்து விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் மாறி போச்சு. ஓகே, ஒவ்வொரு இடத்துல போகும்போது ஒவ்வொன்று பேசணும். ஓகேவா? மோடி வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்ல பேசுவார். வரப்பு உயர நீர் உயரம், ஓகே, தமிழ்ல பேசுவார். இது வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓட் பேங்க் வாங்குறதுக்காக. அதே மாதிரி இப்போ வந்து நார்த் இந்தியாவில் ஃபேமஸான ஸ்லோகன் பேட்டி பச்சோ பேட்டி பதோ. ஓகே, பெண் குழந்தையை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். இந்த மாதிரி ஸ்லோகன் மூலமாக ஸ்கீம் நடைமுறைப்படுத்துவாங்க. அதுதான் வறுமை விரட்டுதல். அப்படி என்னன்னா வறுமை ஒழிப்பு, கரிபி ஹட்டாவோ அந்த வார்த்தை. அப்ப எப்போ இந்த வறுமை ஒழிப்பு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டத்துல கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஒரு நோக்கமா இருந்தது. அடுத்து இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? கேட்கலாம். ஓகே, இந்திய பொருளாதாரம் அப்படின்னு என்ன சொல்றது? தாராளமய பொருளாதாரமா மேபி இருக்கலாம், சோசியலிச பொருளாதாரமா வெயிட் பண்ணுங்க, கலப்பு பொருளாதாரமா மேற்கூறிய எதுவும் இல்லை, இப்படிலாம் ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? கொடுத்துருக்கோம். சும்மா கலப்பு பொருளாதாரம் தான் இந்தியா. என்ன சார் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு கலக்கிருக்கமா அப்படி கிடையாது. இந்தியாவில் தனியார் துறையும் இருக்குது, பொதுத்துறையும் இருக்குது. அதுதான் கலப்பு பொருளாதாரம். ஓகே, என்ன சார் தனியார் துறை பொதுத்துறை புரியல சார்? நீங்க பஸ்ஸுக்கு போய் வெயிட் பண்ணீங்கன்னா பிரைவேட் பஸ்ஸும் ஓடுது, கவர்மெண்ட் பஸ்ஸும் ஓடுது. கடையில போய் பால் பாக்கெட் நான் வாங்கணும் அப்படி போட்டீங்கன்னா ஆரோக்கிய பாலும் இருக்குது, ஆவின் பாலும் இருக்குது. புரியுதா? தனியார் இருக்குது, பிரைவேட் இருக்கு. ஓகேங்களா? நீ தொலைக்காட்சி பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா டிடி பொதிகை சேனல் இருக்குது, அதே மாதிரி KTV, சன் டிவி, ஓகேவா, இந்த சேனல் இருக்குது. அப்போ ஒரு எல்லா விஷயத்திலும் கிடையாது, ஒரு சில விஷயத்துல நம்ம அரசாங்கம் நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்குது, தனியார் துறை இருக்குது, பொதுத்துறை இருக்குது. ஒரு சில விஷயத்துல பொதுத்துறை மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அணு உலை. ஓகேங்களா? அதுதான் தனியார் துறை கொடுக்கல. ஓகேங்களா? ஸ்பேஸ் ராக்கெட் அனுப்புறது தனியார் துறை கொடுக்கல. ஓகே, ஒரு சில விஷயத்துல இருக்குது செக்யூரிட்டி காரணமாக. ஆனால் மேக்சிமம் எல்லா விஷயத்திலையும் கவர்மெண்ட் இருக்கும், பிரைவேட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கலப்பு பொருளாதாரம். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபாலோ பண்றது. ஆனால் கொஞ்சமா நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம், பிரைவேட்டா மாத்திக்கிட்டு இருக்கோம். இன்னொரு கட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், தாராள பொருளாதாரமா மாறிடலாம். ஆனால் இப்போதைக்கு அதுதான் பேசக்கூடாது, வேற எதுவும். சரிங்களா? தேசிய வருமானத்தின் முதல் அளவீடு உருவாக்கப்பட்டது யாருடைய காலத்தில்? தேசிய வருமானம் என்ன? ஒரே கான்செப்ட், GDP.
கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா, இது எப்பொழுது இந்த கான்செப்ட் எப்போ அறிமுகப்படுத்துறாங்க? 1934 யார் அறிமுகப்படுத்தியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கான்செப்ட் அறிமுகப்படுத்தி. இது ரொம்ப முக்கியமானது, 9th புக்கில் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜிடிபி 1934 சைமன் குஸ்னெட் தான் வந்து இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துறாங்க. தேசிய வருமானம் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. சரிங்களா, ரைட். இப்போ தேசிய வருமான கான்செப்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யார் கணக்கிட்டு அது பெரிய கான்ட்ரவர்சியா மாத்துறாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி ஒரு புக் எழுதுறாரு, வறுமையும் பிரிட்டிஷ் அல்லாத ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார். அந்த புத்தகத்துல இந்தியர்கள் சுரண்டப்படுகிறார்கள், இந்தியர்களுடைய வளங்கள் சுரண்டப்படுகிறது, பிரிட்டிஷ்காரங்க எல்லா வளத்தையும் அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை அதில் பேசியிருப்பாரு. அதாவது தலா வருமானம், தேசிய வருமானத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுதான் தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் முது பெரும் மனிதர். யார்? இவர் தான். ஓகேங்களா, அடுத்து திட்டக்குழு. நல்ல கொஸ்டினே ஒரு கொஸ்டின் இருக்குது. திட்டக்குழு எந்த ஆண்டு நிதி ஆயோக்காக மாறியது? புரியுதா? அப்போ திட்டக்குழுவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது எது? நிதி ஆயோக். திட்டக்குழு ஒழிக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 2016. ஓகே, ஆனா நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது கேட்டாங்கன்னா 2015 ஜனவரி 1ஆம் தேதி. சொல்லியாச்சு. திட்டக்குழுவுக்கும் தலைவர் யார் தான்? பிரதமர் தான். நிதி ஆயோக்கும் தலைவர் யார் தான்? பிரதமர் தான். ஓகே, திட்டக்குழுவுக்கும் பிரதமர் தலைவர் பிரதமர், நிதி ஆயோக்குக்கும் தலைவர் பிரதமர் தான். சரிங்களா, அடுத்து போலாமா? அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இரண்டாம் பாருங்க துறைகளை பத்தி, இரண்டாம் நிலை துறைகள் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, அதிக வேலை செய்பவர்கள் எது இருக்காங்க? இரண்டாம் நிலை துறை இருக்காங்களாமா? அப்படியா? பார்ப்போம், இருங்க. ஓகே, முதல் துறைகள் சேவை துறைகள் என அழைக்கப்படுகின்றன. அப்படியா? வெயிட் பண்ணுங்க. ஜிடிபி அதிக பங்களிப்பு முதன்மை துறை அப்படின்னு சொல்றாங்களா? ஆஹா, சரியான கூற்று. எல்லாமே தவறா இருக்கு. சரி, நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொருளாதாரத்தை 3 துறைகளாக பிரிக்கிறோம். என்னதான்? முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, ஓகே, மூன்றாம் நிலைத்துறை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சேவை துறைன்னு சொல்லலாம். வச்சுக்கோ, முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் அப்படின்னா சேவை துறை. எப்படி சார் சொல்றீங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. முதன்மை துறை அப்படின்னா அப்படியே இயற்கையிலிருந்து பணமா கிடைக்குது உனக்கு. விவசாயம் பண்ற, ஓகேவா, தண்ணி பாய்ச்சுற, விதை போடுற, அறுவடை பண்ற, மூட்டையை விற்கிற, உனக்கு வருமானம் முதன்மை துறை. போற கடலுக்கு போற, வலைய வீசுற, பெரிய மீனா பிடிச்சிட்டு வர, விற்கிற, முதன்மை துறை. ஓகே, மரத்தை வெட்டுற, விற்கிற, முதன்மை துறை. ஓகே, அப்போ இயற்கை சம்பந்தமான எல்லா விஷயம் முதன்மை துறை. கால்நடை மேய்த்தல், விவசாயம், மரம் வெட்டுதல், மீன் பிடித்தல், சுரங்கம் தோண்டுதல், எண்ணெய் வளங்கள் எடுத்தல், இதெல்லாம் முதன்மை துறை. முடிஞ்சு போச்சா? அந்த முதன்மை துறையில கிடைச்ச மூலப்பொருளை வச்சு நீ ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்தினா அதுக்கு பெரிய இரண்டாம் நிலை துறை. ஃபார் எக்ஸாம்பிள், மரத்தை கட்டி விட்டுட்டியா, அந்த மரத்தை வச்சு என்ன தயாரிக்கணும்? பேப்பர் தயாரிக்கணும், இரண்டாம் நிலை துறை. பஞ்சு காட்டன் உருவாக்குனியா, பருத்தி, அந்த பருத்தில இருந்து நம்ம போடுற சட்டையை உருவாக்கி இருக்கேன், இரண்டாம் நிலைத்துறை. ஓகே, வேற என்ன செஞ்ச? ஆமா, அரிசி கோதுமை எல்லாத்தையும் விளைவிச்சியா, நான் அதை எங்க கடையில சப்பாத்தியா போட்டு விற்கிறேன், இரண்டாம் நிலைத்துறை. ஓகே, ரைட். அப்ப மூன்றாம் நிலைத்துறை என்ன சார் அப்படின்னா, மூன்றாம் நிலைத்துறையில எதையும் உருவாக்க போறதே கிடையாது. ஓகேவா, எதையும் புதுசா உருவாக்க மாட்டோம். என்ன செய்வோம்னா, இது வந்து ஒரு பொருளை உருவாக்க மாட்டோம், ஒரு பொருளை தொட முடியாது. இங்கெல்லாம் தொடுவோம், ஓகேவா, அரிசி தொடுவோம், ஓகே, கோதுமை தொடுவோம், இங்க சட்டையை தொடுறோம். ஆனா இங்க எந்த ஒரு பொருளையும் புதுசா உருவாக்க மாட்டோம், தொட போறது கிடையாது. ஆனா அதை ஃபீல் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷன். நான் இப்போ டீச் பண்ணிருக்கேன், உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். பொருளாதாரம் ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியுதோ புரியுது அது எனக்கு தெரியாது. சரிங்களா, புரிஞ்சிருந்தால் ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஒரு சேவை. ஓகே, உங்களுக்கு வந்து நான் எந்த ஒரு பொருளையும் தொடாமல் செல்போன் வச்சுதான் பார்த்துட்டு இருக்கீங்க, இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுப்பதன் மூலமா உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகுது. அதுக்கு பேர் தான் மூன்றாம் துறை. டாக்டர் உங்க உடம்புல டெலஸ்கோப் வச்சு உங்களுக்கு என்ன நோய் இருக்கு சொல்லிடுவார். ஓகே, மூன்றாம் துறை. ஓகே, எங்கேயோ இருந்த உங்களை, ஓகேவா, நீங்க இருப்பீங்க திருநெல்வேலி மாவட்டத்துல முனஞ்சிப்பட்டி சொல்லிட்டு ஒரு கிராமத்துல இருக்கீங்க, ஓகேவா, அங்க இருந்து வேலூர் முப்படைக்கு கூட்டு வருது. இது ஒரு பஸ் கூட்டு வருதா? ஓகே, அது என்னது? ஒரு சேவை துறை. இதுதான். ஓகேடா, வங்கி, நீங்க பணம் வச்சிருக்கீங்க, ஓகேவா, வங்கியில போடுறீங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சேவை துறை. அப்போ இப்படிதான் பிரிக்கிறோம். ஓகேடா, இதுல முதன்மை துறை ஜிடிபியோட பங்களிப்புல 3வது இடம், இரண்டாம் நிலைத்துறை ஜிடிபியோட பங்களிப்புல 2ஆம் இடம், மூன்றாம் நிலைத்துறை சேவை துறை தான் ஜிடிபி பங்களிப்புல முதல் இடம். ஓகேங்களா, இப்ப சரியான கூற்று. இதுல சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக். ஜிடிபியில அதிக பங்களிப்பு நம்மளுடைய
மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு வரும். சரிங்களா? மூன்றாம் நிலை இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். நான் எழுதி கொடுத்தது வேற, டைப் அடிச்சிட்டாங்க அப்படி. ஓகேங்களா? மூன்றாவது இது இந்த ஸ்டேட் கரெக்டா பாருங்களேன். இரண்டாம் நிலைத்துறை தான் நாட்டின் முதுகெலும்பு சொல்லலாமா? சொல்லவே கூடாது. முதன்மை துறை தான் நாட்டின் முதுகெலும்பு. ஏன்? ரா மெட்டீரியல், வேலை வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்கிறது, அதனால அதுதான் நாட்டுடைய முதுகெலும்பு அதிகமாக வேலை செய்யும் இரண்டாம் துறையா கிடையாது சார். ஃபேக்டரி தான் அதிகம் வேலை செய்யறாங்க, ஐடி கம்பெனி அதிகம் வேலை செய்யறாங்க, அப்படிலாம் கிடையாது. விவசாயத்தில் வந்து பாருங்க, விவசாயம், மீன் பிடிக்கிறது, கால்நடை பிடிக்கிறது, இதுதான் அதிகமான பேர் இந்தியாவில். கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி பேருக்கு மேல அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. முதன்மை துறை தான். ஓகேவா? முதன்மை துறை சேவை துறை கிடையாது, மூன்றாம் நிலைத்துறை தான் சேவை துறை சொல்றாங்க. முதல் 3 ஸ்டேட்மெண்ட் தவறு. டி தான் வந்து கரெக்ட். சரிங்களா? மாத்தினால் ஓகே. ஜிடிபி அதிக பங்களிப்பு இதுதான், மூன்றாம் நிலைத்துறை. புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்க இப்ப ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்ல மாட்டேன், ஆன்சர் சொல்ல போறது கிடையாது. எல்லாரும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாரும் பாக்குற எல்லாரும் மென்ஷன் பண்ணுங்க. நான் இப்போ உட்காந்து ஊசரை கொடுத்து கத்திட்டேன். ஓகேங்களா? நீங்க இதே சொல்லிடலாம். ஓகேங்களா? 3 இதுக்கும் என்னென்ன துறை சொல்லிட்டு சொல்லிடணும். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பின்வருவனவற்றில் இந்தியாவின் பொருளாதாரத்தின் முதன்மை துறை எது? திருப்பி சொல்லிட்டேன். ஓகேங்களா? விவசாயமா, கூட்டுறவா, தொழிலா? இவை எதுவும் இல்லை. விவசாயம். நேச்சர்ல இருந்து எது கிடைச்சாலும் அது என்னதுதான்? முதன்மை துறை தான். முடிஞ்சு போச்சா? ரைட், ஃபினிஷ். ஓகே. எக்கனாமிக்ஸ்ல ஒரு 3 டாபிக் துறைகள், 5 ஆண்டு திட்டம், திட்டக்குழு, நிதியை முடிச்சாச்சு. ஓகே. கடைசியா 5 கொஸ்டின் கேட்கிறேன். எல்லாரும் கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ 5 கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின் கேட்க மாட்டேன், எக்ஸ்ட்ரா சொன்ன பாயிண்ட் இருந்து கேட்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நிதி ஆயோக்குடைய தலைவர் யார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து, திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்துடைய மாதிரி எது? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து, ஜிடிபி. ஓகே, ஜிடிபி அதோடைய விரிவாக்கம் என்ன? அந்த கான்செப்டை யாரு வந்து இந்தியாவில் கிடையாது, இந்தியாவில் தேசிய வருமானத்தை சொன்னது தாதாபாய் நவரோஜி. நான் சொல்லிட்டேன். ஓகே, நான் எக்ஸ்ட்ரா சொன்ன பாயிண்ட் இருந்து ஜிடிபி கான்செப்டை உருவாக்குனது யார்? ஓகேங்களா? 1934 உருவாக்கியிருப்பாரு. யாரும் கமெண்ட் பண்ணுங்க. 4 கொஸ்டின் முடிஞ்சது. லாஸ்ட் 5வது கொஸ்டின் ஒரு டிஃபரெண்டா கேட்போம். ஓகேங்களா? புக்ல இருந்து. சரிங்களா? இது நிறைய கான்ட்ரவர்சியா இருக்கலாம். ஆன்சர் தெரியலன்னா நான் வந்து அடுத்த வீடியோ கூட சொல்றேன். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா, பதங்கமாதல். ஓகே, நல்லா நினைச்சுக்கோங்க. பதங்கமாதல் எழுதி போடுறேன். பதங்கமாதல் இது முதன்மை துறையா, இரண்டாம் நிலைத்துறையா, மூன்றாம் நிலைத்துறையா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 5 கொஸ்டின் முடிஞ்சதா? முடிஞ்சு போச்சு. ரைட், போலாமா? முடிச்சுக்கலாமா? அடுத்த வீடியோக்கு என்னன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அடுத்த வீடியோல ஓகேங்களா நம்ம வரலாறு பார்க்கலாம். ஓகே, வரலாறுல என்ன டாபிக் சார் அப்படி பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது, அடுத்து நம்ம மன்னர் பரம்பரை தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? மௌரிய பேரரசு, குப்தர்கள், சங்ககாலம். ஓகே, என்ன சார் நிறைய கொடுக்குறீங்க, கொஞ்சம் வேகமாக போகணும். ஏன்னா இன்னும் வந்து கொஞ்சம் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. இன்னும் வரலாறு பிரிட்டிஷ் காலம் நிறைய இருக்குது. அதனால 3 டாபிக் சேர்த்து, குப்தர்கள். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொன்னேன், மௌரிய பேரரசு, அது கம்மியாக தான் படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து சங்ககாலம், தமிழ்நாட்டுடைய வரலாறு ரொம்ப முக்கியம். சங்ககாலம். இந்த 3 டாபிக்கும் அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல அது ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும். ஓகே, நிறைய சுவாரஸ்யமான கதையெல்லாம் இருக்கும், பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.